அடே, தரையும் உன் காலும் இப்படி ஒட்டின மாதிரி இருக்கா? ஆமாம் டாக்டர். கங்க்ராட்ஸ் தான், உனக்கு ஃப்ளாட் ஃபுட். ஃப்ளாட் ஃபுட்டா அப்படின்னா? நார்மலாக நம்ம ஃபுட்டுக்கு நடுப்புற ஒரு கர்வ் இருக்கும். அந்த கர்வை தான் ஆர்ச்சுன்னு சொல்லுவோம். இந்த ஆர்ச்சு தான் நம்ம பாடி வெயிட்டை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்ச்சு கம்மியாக இருக்கும், இல்லைனா இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே சிம்டம்ஸ் வராது. ஆனால் சில பேருக்கு ஹீல் பெயின், ஆங்கிள் பெயின், நீ பெயின், ஏன் பேக் பெயின் கூட வரலாம். குறிப்பாக வாட்ச்மேன், செக்யூரிட்டி மாதிரி லாங் ஸ்டாண்டிங் இருக்கிற ஜாப்ஸில் இருக்கவங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபுட் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம வாக்கிங் பேட்டர்னே மாறிடும். சின்ன வயசில் சில பேருக்கு இந்த ஃப்ளாட் ஃபுட் நார்மலாகவே கரெக்ட் ஆகிடும். ஆனால் அடல்ட்ஸ் ஆகியுமே இந்த பெயின் இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணக்கூடாது. மைல்டு கேசஸில் எக்ஸசைசஸ், ஃபிசியோதெரப்பி, ஃபுட் இன்சோல்ஸ், ஆர்ட் சப்போர்ட்னு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிவியர் கேசஸில் இன்ஜெக்ஷன், ஏன் சர்ஜரியும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். உங்கள் பாதம் தாங்க உங்கள் ஃபுல் பாடி வெயிட்டையே சப்போர்ட் பண்ணுது. அதனால் ஃபுட் பெயினை ஒரு சாதாரண பெயின்னு நினச்சி இக்னோரே பண்ணிடாதீங்க. முதல்ல ஒரு ஆர்த்தோ டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஐயா, நீங்களே ஆர்த்தோ டாக்டர் தானே ஐயா? அட ஆமாம் இல்லை? அடங்கப்பா.